நட்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நட்பவியரனின் இனிமையான வணக்கங்கள். ரிஷபராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் உண்ணும் உணவில் கூட பார்த்திங்கன்னா அந்த உணவில் கலர் இருக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா கலர் கலரான சாதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ராசிக்கு 9, 10 குடையவரும் பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் நாள் லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது, அப்போது அடுத்த 2.5 வருடங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா வருவாயை கொடுக்கக்கூடிய நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானாக தான் பார்த்திங்கன்னா வராரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வகையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இவங்களாம் பெருசாக கடனை வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் கடனை கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 வருடங்களுக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது குறைஞ்சமாக ஒரு பாதியாவது பார்த்திங்கன்னா கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையோ பெரிய லெவலில் வாங்கி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கட்டக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக வழிவகுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் லாப சனியாக தான் பார்த்திங்கன்னா வராருங்க. அப்போது உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்குமே தொழில் வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். சுயதொழில் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை பார்த்திங்கன்னா கொடுத்துருவார். இது வரைக்கும் விற்காத ஸ்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா மூவ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் பார்த்திங்கன்னா இருக்கும். சார் நான் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லாப சனியில் உண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. சார் நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்பொழுது இது நாள் வரைக்கும் உங்களுடைய டார்கெட் இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. டார்கெட்டை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணக்கூடியவர்களாக வருவீங்க. அதேமாரி பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் ரிஷபர் ராசிக்காரர்கள் யார் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் இருக்கீங்களோ அப்போது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஹை லெவலுக்கு பார்த்திங்கன்னா போகக்கூடியது. உங்களுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா நல்ல இது வரைக்கும் நான் இவ்வளோ உற்பத்தி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு லாப சனியாக தான் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. திரைப்படத்துறையில் தயாரிப்பாளர்கள் ஒருவேளை ரிஷபராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த 2.5 வருடங்கள் உங்களுடைய தயாரிப்பில் பார்த்திங்கன்னா வெளியே வரக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹிட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான காதல் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் அதே நேரத்தில் காதல் திருமணங்கள் அதிகமாக ரிஷபராசிக்காரர்கள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த லாப சனி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாருங்க. ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த 2.5 வருடங்களில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஜோதிடர்கள் வெளி உலகத்திற்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா அமையுங்க. பிரிந்து போன ஒரு நண்பன் பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் கொடுப்பாரு. எதிர்பாராத வகையில் பார்த்திங்கன்னா வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுகளாகவும் அதே போல் ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை, மருத்துவத்துறை இதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டக்கூடிய வருடங்களாக இந்த 2.5 வருஷம் இருக்குங்க. ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், சுற்றுலா சம்பந்தமான ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த 2.5 வருடங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு. சொத்தில் பார்த்திங்கன்னா நடைபாதை சம்மந்தமான ஒரு பிரச்சனை மட்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருவாருங்க. நண்பர்களால் ஆதாயமும் உண்டு. அதே போல் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதும் ரொம்ப நல்லது. 2வது திருமணத்திற்கு வெயிட் பண்ணக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் இந்த 2.5 வருடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டு. அதுவும் குறிப்பாக உடனே குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி வருது. அப்போது குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மாறும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக பார்த்திங்கன்னா மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ள ஒரு வருடம் இந்த 2.5 வருடங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. ரிஷபராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா பரிகாரம் அப்படின்னா பெரிய ஒரு பரிகாரம் எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே உங்களோட வயதுக்கு மூத்தவர்களிடம் பொருள்கள் போய் நீங்கள் வாங்கணும். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் மளிகை கடைக்கு போயிட்டு வாங்குறது அப்படின்னாலுமே டைரெக்டாக போயிட்டு வாங்குறது, இல்லை நீங்கள் ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட டைரெக்டாக போயிட்டு வாங்குறது, ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் நியரில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நீங்களாக போயிட்டு பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த இடத்தில் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு இன்னும் அதிகமான டிஸ்கவுண்ட்டோ இல்லை காய்கறியோ போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல வாங்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காய்கறியோ பார்த்தீங்கன்னா போட்டு தருவாங்க. அப்போது உங்களை விட வயது கொஞ்சம் மூத்தவர் உள்ள ஒரு கடையில் போயிட்டு வாங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்தில் எக்ஸ்ட்ரா பொருள் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுதான் உங்களுக்கான பெரிய ஒரு பரிகாரம் அப்படின்னா இதுதான் இருக்குங்க.